ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி பருப்பு குழம்புக்கு காம்போ கருவாடு தொக்கு பண்ண போகிறேன் அக்கா. இது வந்து நெய் மீன் கருவாடு, இங்கே என்ன சொல்கிறது வஞ்சிரம் கருவாடு பீஸு. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப காரமாக ஸ்பைஸியாக டேஸ்டியாக இருக்கும். அந்த தொக்கு பண்ணணும். ஒரு குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிருக்கிறேன். இந்த கருவாடு அப்படி போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணி கருவாடு தொக்கு வச்சா நல்லா டேஸ்டியாக இருக்கும்பா. கருவாடு நல்லா உதிரும். அப்போ தான் எல்லா ஆனியன் எல்லாத்துலேயும் நல்லா பிடிக்கும், கருவாடு மசாலா பிடிக்கும். அதனால் அக்கா ஃப்ரை பண்ணி செய்வேன். இதை இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் எடுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு மாற்றிடுறேன். இப்போ நம்ம அதுக்கு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணால் எடுத்துக்கோங்க அக்கா. பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 150 போல் எடுத்து அதையும் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எது வேணால் போட்டுக்கோங்க. இன்றைக்கி சின்ன வெங்காயம் அக்காட்ட கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது 4 பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஆயிலில் நம்ம கருவாடு பொரிச்ச ஆயிலில் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். இன்னும் லைட் ப்ரௌன் ஆகணும். நான் வதக்கிக்கிட்டே இருக்கணும். லைட் ப்ரௌன் ஆகணும் அந்த ஆனியனு. இப்போ வெங்காயம் வதங்கினது போதும். இப்போ நம்ம என்ன போட போகிறோன்னா 1 ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அக்கா மஞ்சத்தூள் போடுறேன். இது சால்ட்டு, கருவாடுலேயும் சால்ட்டு இருக்கிறதுனால இது வெங்காயத்துக்கு மட்டும்தான் சால்ட்டு. ஒரு 1/4 ஸ்பூனு தூள் உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகணும். இப்போ மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம அந்த 4 பீஸு நெய் மீன் கருவாடையும் போட்டுடலாம். இது போட்டு கருவாடு இதிலே உதிரி ஆயிடணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கணும்ப்பா. அதனால தான் நம்ம வறுத்து போடுறது. கருவாடு நல்லா உதிரியாக ஆனால் தான் அந்த தொக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கருவாடை இப்படி கொத்தி விட்டுருங்க, உதிரி ஆயிரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், கருவாடு தொக்கு ரெடி. 1.5 மினிட்லேயே ரெடி ஆயிரும். இந்த கருவாடு தொக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு கருவாடு இல்லாமல் அக்கா நல்லா கொத்தி விட்டுட்டேன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இனிமேல் நம்ம கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டு பரட்டிக்கலாம். ரொம்ப வாசனை ரொம்ப டேஸ்டியாக தூக்கும்பா. இது வந்து அக்கா வெறும் பருப்பு குழம்புன்னு சொல்லுவோம், கிள்ளி மிளகா சாம்பார்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த கருவாடு தொக்கு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்து சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சூப்பரான கருவாடு தொக்கு அப்படியே நாக்கிலே இப்போ எச்சு ஊறுது அக்காவுக்கு. சாப்பிடுங்க, இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே.